இடையில வந்து ரசிகர்கள்ங்கிற நம்மளை ரசிக்கிறாங்கிறதுக்காக வச்சுட்டே வந்து அரசியல்லே நம்மள வந்து ரசிப்பாங்க, நம்ம வெற்றி பெற வைப்பாங்கன்னு சொல்லி அரசியல் வராங்க. அது சாத்தியமா? எல்லாமே ஒரு ஒரு போட்டி மாதிரி தான். இங்கே நடக்கக்கூடிய எல்லாமே வந்து அவங்க யார் வேணாலும் யாரும் கலந்துக்கலாம். பட் ரிசல்ட் மக்கள் தானே முடிவு பண்ண போகிறாங்க எல்லாமே. அதனால வந்து யாரும் இங்கே வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியாது. எல்லா துறைகளிலையும் எல்லாரும் அவங்க தன்னை ஈடுபடுத்திக்க முடியும். பட் மக்கள் நீங்கள் வந்து என்ன சொல்றது, மக்களுக்கு தனக்கு யார் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. எப்படி வேணும், ஏன் வேணும் அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணுவோம். ஒரு மனிதர் நமக்கு தலைவனாக வேணும் அப்படின்னா அவங்க எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். அது பொறுத்து வந்து எல்லாத்தையும் பார்க்கணும். எந்த துறையா இருந்தாலும் கொள்கைங்கிறது முக்கியம். கொள்கையை வெளிப்படையா சொல்லணுமா? கொள்கை சொல்றாங்கல்ல சொல்றோம். நீங்க அரசியலுக்கு வர வாய்ப்புகள் ஆதரவு கொடுக்குறீங்களா? நான் அரசியல் என்னோட அரசியல் அப்படிங்கிறது கலை பண்பாட்டு வழியில் நான் வந்து எனக்கு இப்போ நான் சின்ன வயசுலேருந்து அரசியலில் தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6-7 வயசு 8 வயசுல நான் செவத்தில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். தலைவர் என்ன சொல்கிறது, வாழ்க வெல்கன்னு எழுத ஆரம்பிச்சிட்டேன். அரசியலேருந்து சினிமாவுக்கு வந்தவன் தான் நான் மாரிசெல்வராஜ்.